இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாஹ் வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய வாரிசுகளையும் தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கி வை. இன்று பிள்ளை தொழுவான், கணவன் தொழமாட்டான், கணவன் தொழுவான், மனைவி தொழமாட்டாள். இதுவெல்லாம் முஸ்லிம் குடும்பமே கிடையாது. கணவன் தொழுது மனைவி தொழவில்லை என்றால் இது முஸ்லிம் குடும்பம் கிடையாது. வேண்டும் என்று கணவன் தொழுகையை விட்டால் அவன் காஃபிர். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பாடாக. வேண்டும் என்று விட்டால், மறதியிலே தவறியிலே விட்டால் அவர் அது பாவம், அது தௌபாவின் மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். தொழுகை இல்லாத கணவர்கள் இந்த தொழுகையுடைய மனைவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெற்றோர்களால். பிள்ளைகள் தொழாமல் இருக்கிறார்கள். கவலை இல்லாமல் முஸ்லிம் பெண்களான ஆண்களும் பெண்களும் வாழ்கிறார்கள். இந்த வயசுலயே காலையில் 4 மணிக்கு எழுஞ்சி பணியில போய் தொழுகணுமா? 10th எக்ஸாம் இருக்கு, இவெல்லாம் தொழுக போனா என்ன ஆகும்? பரிச்சை குழந்தை போயிருமே. லா இலாஹ இல்லல்லாஹ். உனக்கு உங்களுடைய பிள்ளைக்கு உலகத்தை காட்டி வளர்க்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைக்கு உலகம் மட்டும் போதும் என்று மறுமையை மறக்க வைக்கிறீர்களா? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் இல்லை, உங்களுடைய 10th எக்ஸாமும் 12th எக்ஸாமும் தான் மிகப்பெரியது என்பதை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? இந்த பிள்ளை எதை நோக்கி செல்லும் வளர்ந்ததற்கு பிறகு? துஆ செய்யுங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் ஈமான் கொண்டவர்களே நரக நெருப்பிலிருந்து பாதுகாருங்கள்.